அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்புக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதீஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. இன்ன அஸ்தகல் ஹதீஸில் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீயு ஹதீயு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே என்றும், காரியங்களிலே மிக மிக கெட்டது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிடாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள். அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தாங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவூட்டியதை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த புனித ஜும்மா தினத்தில் வந்து அமர்ந்து உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பமாக அந்த ஹதீஸை நினைவுறுத்தி, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருடைய வீட்டில் நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ,
மறுமை நாளில் நம்முடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்து அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய ஈருலக தலைவர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணித்த நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையின் பிரசங்கமாக நபிமார்கள் செய்த பிரார்த்தனைகள் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்களை படைத்து அவர்கள் அனைவரும் நேர்வழி பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதர்களிடையே தூதர்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான். அந்த தூதர்களாக இருக்கக்கூடிய அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு ஆசிரியர் எப்படி மாணவருக்கு வழிகாட்டுவார்களோ, எப்படி ஒரு கல்லூரி நிர்வாகம் அந்த கல்லூரி மாணவர்களை சரியான ஒரு பாதைக்கு அழைத்து செல்லுமோ, அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பண்பை எல்லாம் அல்லாஹ் தஆலா வைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அப்படி ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருந்தாலும் அதில் குறிப்பிட்ட சில நபிமார்கள் தங்களுடைய பிரார்த்தனையை, தங்களுடைய அழைப்பு பணியை எந்த அளவிற்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள், நமக்கு அதில் எவ்வளவு பாடம் இருக்கிறது என்பதை பற்றி குர்ஆனில் பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பல நபிமார்கள் இருந்தாலும் நபிமார்களுக்கிடையே வேற்றுமை பார்க்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய உற்ற தோழர்களாக 2 நபிமார்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறான். வத்தகலில்லாஹ இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமை அல்லாஹ் தஆலா உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய தோழனாக தேர்ந்தெடுத்து கொண்டானோ, அதே மாதிரி என்னையும் அல்லாஹ் தஆலா உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றியும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்த 2 நபிமார்களை அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு விரும்பி இருக்கிறான் என்று நாம் பார்க்கும்போது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பிடித்த ஒரு 2 தூதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நபிமார்களே மிக மிக அழகானவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக எல்லா நபிமார்களும் சில அழகு சிறப்பான குணங்கள் இருந்தாலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் அழகான மனிதர்களாக சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகாரியில் 3556வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வஜ்ஹு கஅன்னஹு கித்அத்து கமர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றால் அவருடைய முகம் சந்திரனுடைய ஒரு துண்டை போல பிரகாசிக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஒரு விசேஷமான ஒரு படைப்பாக இருக்கிறார். மிக மிக அழகு மிக்க ஒரு உருவமாக இருக்கிறார். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நிலாவை போல பிரகாசம் அளிக்கக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறது என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து பேசி காட்டுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அருள் கொடையாக அனுப்பிச்சிருக்கிறான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கெல்லாம் நபியே உம்மை நாம் அருள் கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை சொல்கிறானே. வமா அர்சல்னாக இல்லா காஃபத்துல் லின்னாசி பஷீரன் வ நதீரா, அகில உலக மக்களுக்கெல்லாம் இந்த தூதர் எச்சரிக்கை செய்பவராகவும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறக்கூடியவராகவும் நாம் அனுப்பி